சுற்றுலா நகரமான ஊட்டியில் விவசாய நிலங்கள் மற்றும் காடுகள் அழிக்கப்படுவதால் அதனுடைய எழில் அழிந்து வருவதாக இயற்கை ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்திலேயே மலை மாவட்டம் என்ற அந்தஸ்தில் உள்ள ஒரே மாவட்டம் நீலகிரி மாவட்டம். குன்னூர், கோத்தகிரி, மசனகுடி, அதிகரெட்டி, டாலடா ஆகிய இடங்களில் விவசாய நிலங்கள், காடுகள் அழிக்கப்பட்டும் விதிமுறைகள் மீறப்பட்டு கட்டடங்களாலும் இயற்கை எழில் கொஞ்சம் புல்வெளிகள், நீர்பிடிப்பு பகுதிகள் அழிக்கப்படுவதால் ஊட்டியின் பொக்கிஷமான இயற்கை கட்டுப்பாடின்றி சிதைக்கப்பட்டு வருகிறது. தன்னுடைய எழிலை படிப்படியாக இழந்தும் வருகிறது. விவசாயம் என்ற போர்வையில் பெல்லாக் டவுன் பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான காப்பு காட்டில் புல்வெளிகள், நீர்பிடிப்பு பகுதிகள் அழிக்கப்பட்டு வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இயற்கைக்கு எதிராக செயல்படுபவர்களை தண்டித்து நீலகிரியின் இயற்கை அழகை காக்க வேண்டும் என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். தற்போது வனத்துறையினால் மரங்கள் நடப்பட்டு அதுவும் ஒரு வேறு விதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலைகளை, இயற்கை காடுகளை, புல்வெளிகளை அழித்து கொண்டு பழங்குடி மக்கள் பெயரை வைத்து மற்றவர்கள் அதனை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து மீண்டும் அகற்றப்பட்டு மீண்டும் இனியும் இந்த புல்வெளி காடுகளையும் இயற்கை காடுகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்று நம்மளுடைய இந்தியாவிலேயே மலை ராணி என்று அழைக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் யார் நடந்தாலும் சரி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறி கொள்கிறேன்.